என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் விஜய் ஆனந்தி. பிஎம்சி தமிழின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. வாய்ப்பு தந்த பிஎம்சி தமிழுக்கு மிக்க நன்றி. நம்மை எல்லோரையும் அன்போடு இந்த தியானத்தின் மூலமாக ஒன்றிணைத்த நம்முடைய பத்ரிஜி அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்கள், நன்றிகள் எப்பொழுதுமே. நாம இந்த கான்வர்சேஷன்ஸ் வித் காட் எந்த புத்தகத்திலிருந்து நீல் டொனால்ட் வால்ஷ் எழுதியது, அதிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதை விட நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அனுபவத்திற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய ஆன்மாவிற்கு எல்லாம் தெரிந்ததே, தெரியாதது என்று எதுவும் கிடையாது. ஆனால் அந்த தெரிந்த விஷயத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். கொஞ்சம் அந்த ரீமெம்பர், திரும்பவும் கொஞ்சம் அந்த நினைவூட்டல், அந்த புகைப்படலம் போல, இந்த பனித்திரை போல ஒன்று நமக்கும் அந்த நமக்குள் இருக்கும் அந்த உண்மைக்கும் நடுவே கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது அந்த நமக்குள் இருக்கும் அந்த ஒளியை, தீபத்தை நாம் நன்றாக இந்த தியானத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த வெளிச்சமானது அந்த புகை மண்டலத்தை அப்படியே ஒழித்து விடுகிறது. அந்த உண்மையான நாம் யார் என்பதை காண்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இந்த தியானம். இந்த தியானத்தை, ஆனாபானசதி தியானத்தை நாம் தினமும் செய்வோம். தினமும் நாம் அந்த மேன்மையான கடவுள் தன்மையை உணர்வது என்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். அந்த நிலையில் நாம் எப்பொழுதும் இருப்பது, அதாவது சாதாரண நிலையில் இருப்பது கூட மிக மிக அவசியமான ஒன்றாகும். அந்த கடவுள் தன்மை, அதை புரிந்து கொள். அதற்காகத்தான் நாம் இந்த புத்தகத்தையும், அதில் சொல்லியிருப்ப விஷயம் அதுதான். ரொம்ப எளிதாக சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன்? அது நமக்கு அந்த அடி மனசுல அந்த ஆணித்தரமாக போய் சேர வேண்டும் என்பதற்காக. முதல்ல அவர் திரும்ப திரும்ப சொல்லும் விஷயங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சொற்கள், உங்களுடைய செயல்கள் மிக மிக முக்கியமானது. அதனால இந்த புத்தகத்தை இப்பொழுது வாசிக்க வாசிக்க, அவங்களுடன் பேச பேச, பிறரிடம் கூட பேசும் பொழுது, ஆனந்தி, இந்த வார்த்தையை நீ எப்படி சொல்ல முடியும் வேறு விதமாக என்று என்னையும் கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கின்றது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே கொஞ்சம் யோசிப்பேன், இருந்தாலும் இல்ல, கண்டிப்பாக இதை வேறு விதமாகத்தான் நீ சொல்ல வேண்டும். நீ நினைத்தது கூட இப்படி இருக்கக்கூடாது, உடனே மாற்று. இந்த ஒரு செய்தியானது எனக்கு வருவதை போல உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும் நினைக்கிறேன். அதனால எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உண்மைக்கு புறம்பானதாக இருப்பது என்று வேண்டாம். நாம் நமக்கு எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால் அந்த மேன்மையை உணர முடியும். வாழ்க்கையில் அந்த தேடலை, இல்லைன்னா புரிதலை, இல்லைன்னா படிப்பினையை வெகு வேகமாக நம்மளால் கையாள முடியும். முடியும் என்கின்ற அந்த விஷயமே நிறைய நேரத்துக்கு வருவதில்லை. ஆனா அந்த முடியும் என்கின்ற விஷயத்தை, நம்மால் முடியுமா என்ற அந்த கேள்வி, கண்டிப்பாக முடியும் ஆனந்தி, செஞ்சு பாரு அப்படிங்கிற அந்த தைரியத்தை கொடுப்பது நமக்கு இந்த தியானம்தான். அதனால இந்த தியானத்தை நாம் எப்பொழுதுமே செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்பொழுதுமே அந்த ஒரு வளர்ச்சி தான், சோல் டெவலப்மெண்ட், சோல் எவல்யூஷன், கண்டிப்பாக அந்த வளர்ச்சி தான். அதனால அதை நாம் எப்பொழுதுமே செய்வோம். நாம நேற்று கொஞ்சம் இந்த உறவுகளை பற்றி கொஞ்சம் புரிந்து கொண்டோம். உறவுகளுக்குள் ஏன் இந்த சிக்கல் என்கின்ற ஒரு விஷயம் வருகிறது, அதை நாம் எப்படி கையாள்வது, இந்த உறவுகளுக்குள் ஆஹ் எதையும் எதிர்பார்த்து இருக்கின்றோமா, என்ன எதிர்பார்க்கலாம் வேண்டாம், என்ன மாதிரி இந்த உறவில் வரும் அந்த சிக்கல்களை கையாள வேண்டும், இதை பற்றி நேற்று கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்.
இன்னைக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது கடவுள் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதுமே இந்த உறவு என்கின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமானது. எதுக்கு? அது உன்னுடைய வளர்ச்சிக்காகத்தான் வந்திருக்கிறது. அதனால நீ இந்த வளர்ச்சியில் இருக்கும் பொழுது நீ எந்த அளவுக்கு ஒரு கடவுள் தன்மை நிரம்பிய ஒரு மனிதனோ, அதே போலத்தான் அந்த உறவில் இருக்கும் உன்னுடன் இருக்கும் அந்த உறவு, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர்களும் அந்த தெய்வீக தன்மையுடன் இருக்கிறார்கள். இதை நீ நன்றாக உணர்ந்து கொள். அதனால நீ உன்னை பற்றி மட்டுமே கொஞ்சம் அப்படியே கவனித்துக்கொள் அப்படிங்கிறாரு. யூ ஜஸ்ட் வரி அபவுட் யுவர் செல்ஃப். அவங்கள பத்தின கவலையை நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரொம்பவும் அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா அவர்கள் உன்னை சார்ந்திருக்கிறார்கள் என்பதால். அதனால ஆனா ரொம்பவே உன்னை பற்றி யோசிக்காத. அதாவது நீ இந்த ஆன்மாவானது என்னவாக இருக்கின்றாய், என்ன செய்கின்றாய், என்ன வேண்டும், நீ உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன கேட்கின்றாய், நீ என்ன கொடுக்கின்றாய், நீ என்ன தேடல் தேடலில் இருக்கின்றாய், நீ எதை உருவாக்குகின்றாய், இதை பற்றி நீ எப்பொழுதுமே கொஞ்சம் அந்த கவனத்தை வைத்துக்கொள். நீ என்ன அனுபவிக்கின்றாய், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீ செய்ய ஆரம்பித்தால் எப்போதும் உன்னுடைய உறவுகளுக்குள் அந்த மேன்மை, மகத்துவம் ரொம்ப ஒரு பெரிய அளவில் கண்டிப்பாக அந்த உறவு எதற்காக உருவானதோ, அந்த உறவில் இருக்கும் அந்த நபர்கள், இரு நபராக இருக்கலாம், ஒரு குழுவாக இருக்கலாம், ஒரு குடும்பம், ஒரு 5-6 பேர் இருக்கும் அந்த குழுவாக இருக்கலாம். அது அது வந்ததற்கான அந்த ஒரு விஷயம் நிறைவேறும். பர்பஸ் வில் பி சர்வ்ட். இது அவர் சொல்லும் ஒரு முக்கியமான என்னன்னா, நீ மற்றவங்களை கவலைப்படு. ஓகே, கவலைப்படு. ஆனால் அதையே உன்னுடைய வேலையாக வைத்திருக்காதே. உன்னை பற்றி கவலைப்படு. ஏன்னா எவ்ரி சோல், எல்லாருக்குமே தெரியும் கடவுள் தன்மை இருக்கிற அவரவர் மேன்மையை பற்றி என்ன செய்ய வந்திருக்கிறோம், இந்த உறவுகள் என்ன படித்துக்கொ படிக்க வந்திருக்கோம் தெரிஞ்சிட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க. அதனால எல்லாருமே அந்த உறவில் இருக்கும் எல்லாருமே அவரவர் அந்த செல்ஃப்னு சொல்றோம் இல்லையா, அவர்களை பற்றி கொஞ்சம் அவங்களே கவலைப்பட்டுக்கணும். நீ மற்றவர்களை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இது நான் கடவுளாக இருக்கும் நான் சொல்வது உனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு நிறைய மாஸ்டர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இருக்கிறதுலயே உன்னதமான அந்த உறவு என்னவென்றால் மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ நான் உனக்கு சொல்வது, நீ மற்றவர்களை பற்றியே கவலையில் இருந்தாய் என்றால் அந்த நினைப்பே நிறைய நேரம் அந்த உறவை நீ இழப்பதற்கு, அதாவது ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் சொல்றோம்ல, அந்த இழப்பு ஆவதற்கான முக்கிய காரணம் கூட அதுவாகத்தான் இருக்கும். ஏன்? நீ நினைக்க ஆரம்பிப்ப, அந்த மனிதன் யார், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவங்க யாரு அப்படிங்கிற கேள்வி வரும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த கேள்வி. அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள், என்ன அவங்க கிட்ட என்ன இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன இருக்கு கேள்வி. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த சொல்லும் அந்த சொல்லிலேயே நடுவுல கொஞ்சம் அந்த கேப் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து நாம் வாசிப்பது. அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இப்படி நினைச்சுதான் அப்படி சொன்னாங்களோ நாம் நினைத்துக் கொள்வது. அவங்க எதிர்பார்க்கறது என்ன, என்ன பிளான் பண்ணி நம்ம கிட்ட இதை சொல்லியிருப்பாங்க. இதை போன்ற கேள்விகள் நிறைய வருகிறது. ஏனென்றால் நாம் நிறைய மற்றவர்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன்னால் உன்னையே அந்த அன்பை செலுத்த முடியவில்லை என்றால் உன்னால் மற்றவர்களுக்கு அந்த அன்பை கொடுக்க முடியாது. இதுதான் நிறைய நேரம் அது பண்றோம். அதாவது நம்ம அந்த அன்பை மற்றவர்களிடம் தேடுறோம். எது மூலமா? இந்த அன்பை மற்றவர்களிடம் கொடுப்பதுனால. யூ லுக் ஃபார் தட் லவ் ஃப்ரம் தி அதர் பர்சன். அதனால நிறைய நேரம் நமக்கு நாமே செய்வது அந்த தவறு என்ற விஷயமே நமக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் இது ஒரு எப்பொழுதுமே நாம் இந்த நினைவில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயமாகும்.
என்ன நம்முடைய மனதில் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன கேள்வி வந்து கொண்டிருக்கிறது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆழமாக புரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நமக்கே தெரியாமல் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றோம்ல, அதில் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது தேவையில்லாமல். இதிலிருந்து பின்னால், அதாவது நமக்கு முன்னாடி நடந்த ஒரு அனுபவத்தை வைத்து ஏதோ ஒன்று என்னால, அவங்க என்ன நினைப்பாங்க முக்கால்வாசினா, என்னால் அவர்களை அவர்கள் மீது அந்த அன்பை செலுத்த முடிந்தால் அவர்களும் நமக்கு அன்பை செலுத்துவார்கள். அப்படின்னா நான் வந்து ரொம்ப அன்பானவனா மாறிடுவேன். அப்படின்னா நான் வந்து மற்றவர்களை என்னால் அன்பு செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து. ஆனா நிறைய நேரம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரிவர்ஸ்ல தான் நடக்குதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களால ஆஹ் அந்த மாதிரி அதாவது அன்பு என்பதை செலுத்துவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு திரும்ப அன்பை கொடுப்பதற்கு யாரும் இல்லையே என்கின்ற அந்த ஒரு எண்ணம் நிறைய நேரம் வந்து விடுகிறது. முதல்ல அவர்கள் அவர்களை நம்புவதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்றவர்கள் கூட அவர்கள் அவர்களை நம்பாததை போலவே மற்றவர்களையும் அவர்கள் வந்து நம்புவதற்கு தயாராக இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து இதனால தான் அப்படி செய்யறாங்களோ, அதனால தான் இப்படி செய்யறாங்க, இந்ததுனால தான் அவங்க வந்து போன வாரம் நம்ம கிட்ட பேசும்போது அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். இதை போன்ற அந்த மேனிப்புலேஷன் அது நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது. எதனால ஏதோ ஒன்று பெறுவதற்காக அந்த அன்பிலிருந்து. அதனால நிறைய நேரம் பாத்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்துட்டு எப்படி அந்த அன்பை செலுத்துவது? ஏனென்றால் நீங்கள் முதல்ல உங்களையே நம்ப போறது கிடையாது அந்த அன்பு. ஏன்னா முழுமையான அன்பு என்பது நம்ம கிட்டே இல்லை. அதனால அந்த அன்பை எப்படி நம்ம வந்து மற்றவர்களும் எடுத்து காண்பிப்பது என்பதற்காகவே நிறைய நேரம் அந்த தேடல் ஆராய்ச்சி நிறைய நமக்கே தெரியாம நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய அன்பை, நான் உன்னை காதலிக்கிறேன், அந்த அதீத அன்பு வைத்திருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். நிறைய நேரம் அதை செய்வதற்காக நாம் என்ன செய்யறோம், முதல்ல அவர்களாக இருப்பதை விடுத்துவிட்டு வேறு விதமாக ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடை உடுத்துவது, அவர்களுக்கு பிடித்த மாதிரி பேசுவது, அவர்களுக்கு பிடித்த மாதிரி செயல்களை செய்வது என்று ஒவ்வொன்றாக அவர்களே மாற்ற ஆரம்பித்து விட்டுருக்கிறார். ரெண்டாவது, கடைசியில என்ன ஒரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்க வந்து மாற்றி மாற்றி ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. என்னன்னா, இப்படி இருந்தா தான் நம்மளால அவர்களுடைய அன்பை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் எவ்வளவு நாளைக்கு இந்த அன்பை நம்மளால் தக்க வைத்து கொள்ள முடியும், அந்த ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வந்துடுது. அந்த எண்ணம் வந்துகிறது. அது இந்த அன்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னும் என்ன செய்ய முடியும், எவ்வளவு நாள் இருக்கும். அதனால அவர்கள் அவர்களுடைய நடத்தை, செய்யும் செயல்கள், பேசும் வார்த்தைகள் மாற்றம் கொண்டு வர ஆரம்பித்து விடுகிறார். அதனால நிறைய நேரம் பார்த்தா 2 பேர் இருக்கும் பொழுது அந்த 2 பேருமே அந்த உண்மையான அவர்களாக அவர்கள் இருப்பதே இல்லை. அந்த உறவில் 2 பேருமே அந்த உண்மையான தன்மையை தொலைத்து விடுகின்றார்கள் அந்த உறவில். இதுதான் கடவுள் சொல்றது. அதனால அந்த தொலைத்து விடுவதை கண்டிப்பாக செய்யவே கூடாது. அதற்கு பதிலாக அந்த கண்டுபிடித்தல், நீங்கள் யார் என்று கண்டுபிடித்தல், அவர்கள் யார் என்று கண்டுபிடித்தல், அது நிறைந்த உறவாக இருக்க வேண்டும். அதனால எதுவாக இருந்தாலும் இந்த தொலைத்து விடுவது, அவர்களை தொலைத்து விடும் பொழுதுதான் அந்த உறவுகளில் நிறைய நேரம் பிரச்சனைகள், அந்த கசப்புத்தன்மை தெரியாமலேயே வந்து விடுகிறது. அவங்கள பார்த்து ஐ ஜஸ்ட் கான் ஸ்டாண்ட் தட் பர்சன் சில நேரம் சொல்லுகிறார்கள் எல்லாம், அவங்கள பார்த்தாலே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, இதை போன்ற வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி வருகிறது? அவர்கள் அவர்களாக இல்லை. ஏனென்றால் நிறைய மாத்திட்டாங்க. இருந்தாலும் என்ன செய்வது என்கின்ற அந்த ஒரு மனப்போராட்டம் அதுதான் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதனால 2 பேரும்
அந்த உறவில் இருக்கும் அந்த 2 பேரும் நாம் முழுமையானவர்கள். 2 பேரும் சேரும் பொழுது கண்டிப்பாக எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் கிடையாது. அந்த முழுமைக்கு எந்த விதத்திலும் நாம் சளைத்தவர்கள் கிடையாது என்கின்ற அந்த விஷயத்தை நிறைய நேரம் அந்த தனியா இருந்த போது நான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஐ வாஸ் டூயிங் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லி. என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு என்னால செய்ய முடியல. இந்த ஒரு பழி நிறைய நேரம் கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது அப்படியே தெரியாம போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் இந்த பிரச்சனை? வாழ்க்கையில அவர்கள் செய்ததை விட அந்த கம்மியான ஒரு கெப்பாசிட்டியில வேலை செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பேங்க் போறதா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ் போறதா இருக்கட்டும், எல்லாம் அவங்களே தனியா செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ உங்கள் மேல் கொஞ்சம் அந்த டிபெண்டன்சி கொஞ்சம் வந்துருது. ஏன் அவங்களுக்கு வாழ்க்கையில அந்த ஃபுல் அந்த எந்தூசியாசம், எக்ஸைட்மெண்ட், அந்த அட்ராக்டிவ்னஸ் ஏன் கொஞ்சம் குறைந்து விட்டது? இதைத்தான் அவங்க கேட்கிறாங்க. இது அவர்கள் குறைந்தவர்கள் என்பதற்காக இல்லை, ஆனால் அவர்கள் நிறைய விஷயத்தை விட்டு விட்டார்கள். they have given up. அவங்க யாரு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு விட்டு விட்டார்கள் அவர்களையே. அதனால தான் ஏன் அந்த உறவில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்திற்காக. அதனால உறவுகள் என்பது இதற்காக வடிவமைத்ததே கிடையாது. அது எதற்காக வந்தது என்றால், நீங்கள் யார் என்பதை கூடுதலாக அனுபவிக்க வேண்டும். நீங்கள் உங்களை பற்றி தெரிந்ததை விட கூடுதலாக உங்களை உணர வேண்டும், அதில் வளர வேண்டும். அதற்காகத்தான் இந்த உறவுகளே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறார். சரி, அப்போ எழுத்தாருக்கே ஏன் ஏன் வாழ்க்கையில எல்லாருக்கும் திரும்ப திரும்ப இதே பிரச்சனை தான் வருகிறது? எல்லாம் தெரியுது, ஆனாலும் ஒத்துக்கொள்ள முடியல ஏன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன் கடவுள் சொல்றாரு ஏன் அப்படின்னா, மக்கள் நிறைய பேரு அவர்கள் அந்த உறவு எதற்காக வந்திருக்கிறது, அந்த பர்பஸ், அதிலிருந்து அவர்கள் நிறையவே தூரம் சென்று விட்டார்கள். எதற்காக அந்த உறவில் நாம் இருக்கின்றோம் என்கின்ற அந்த விஷயமே விளங்காமல் தான் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதை தெரிந்து கொண்டால் அந்த பார்வையானது அந்த அதாவது சும்மா பார்க்கறது இல்ல, நாம் அவரை நோக்குவது எதற்காக, அந்த உள்ளே இருக்கும் அந்த ஆன்மாவை நோக்குவது, அவர்கள் சென்று கொண்டிருக்கும் அந்த புனிதமான பாதை, அதில் இருக்கும் அந்த நோக்கத்தை, the purpose, அது புரியாமல் இருக்கும் பொழுதுதான் நிறைய நேரம் பிரச்சனைகள் வருகிறது. அதை புரிந்து கொண்டாலே போதும், நம்மால் கண்டிப்பாக அந்த உறவில் இருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து விடலாம். அதாவது முதல்ல சொல்ற இந்த ஆன்மாவானது இந்த உடலுக்கு வந்திருக்கிறது, உடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாழ்வு என்கின்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறது. அந்த வாழ்வு எதற்காக வந்திருக்கிறதுனால், நாம் இந்த நம்மளுடைய இந்த வளர்ச்சிக்கான பாதை, த பர்பஸ் ஆஃப் எவல்யூஷன், இதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இதை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இங்கு வந்திருக்கிறோம்? நீ என்னவாக அந்த சோல் என்ன நினைத்திருக்கிறதோ நீ அதுவாக நீ இருப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறாய். டு பிகம், டு பி இன் த பீயிங் ஸ்டேட், ஹியூமன் பீயிங்ல அந்த பீயிங் ஸ்டேட்ல இருப்பதற்காகத்தான் நீ நீயாக இரு, அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறாய். அப்படி நீ இருந்தாய் என்றால் அப்பொழுது அந்த உறவை நீ எதற்காக இங்கே இருக்கின்றாய் என்கின்ற அந்த விஷயம் உனக்கு விளங்கும் பொழுது அதை நீ சரியான விதத்தில் உபயோகப்படுத்துவாய் அப்படிங்கிறாரு. அதனால முதல்ல எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, நீ நீயாக இரு. நீ நீயாக இருப்பதற்கு முதலில் அந்த மதிப்பை கொடு, உனக்கு அந்த மதிப்பை கொடு. நீ யார் என்பதை முதலில் ஆராதி. நீ முதலில் யார் என்பதை அந்த அன்பு கொள். ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். இது அவர் சொல்லும் முக்கியமான விஷயம். நீ முதலில் அந்த
தகுதியானவன் தானா? Are you worthy of yourself? இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். அதை நீ புரிந்து கொள். அப்பொழுதுதான் உன்னால் மற்றவர்களுடைய மதிப்பை உன்னால் காண முடியும். நீயே உனக்கு மதிப்பை அளிக்காத போது, உன்னுடைய மதிப்பு உனக்கே விளங்கவில்லை என்றால் மற்றவர்களுடைய மதிப்பு உனக்கு எவ்வாறு விளங்கும்? இது அவர் கேட்கும் சிம்பிள் கேள்விதான் இல்லையா? இதை நாம நம்மகிட்ட கேட்டுட்டோம்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால தீர்த்து வைக்க முடியும். அதனால எப்பொழுதுமே சொல்றாரு, நீ உன்னை முதலில் ஆசீர்வதி, ஜஸ்ட் பிளஸ் யுவர் செல்ஃப். அது நீ முக்கியமா. அப்பொழுதுதான் நீ மற்றவர்களும் அந்த பிளஸட் சோல் அப்படிங்கிற விஷயம் உனக்கும் கொஞ்சம் புரியும். உன்னை போன்றவே அவர்களும் அந்த உயர்ந்த ஆன்மாக்கள் தான் என்பது உனக்கு புரியும். நீ அந்த உயர்வானவன் என்பதை மறந்து விடாதே அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் எப்பொழுதுமே எல்லார்கிட்டையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் நிறைய நேரம் அது கேட்க மாட்டேங்குது. இந்த உண்மையை நிறைய நேரம் உங்களால் ஒத்துக்கொள்ள முடிவதில்லை அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதனால தான் இந்த அன்பானது, அந்த உண்மையான அன்பானது எப்பொழுதுமே அந்த உணர்வதை ரொம்பவே கஷ்டமா இருக்கிறது. அதனால எப்பொழுதுமே கண்டிப்பாக உங்களுடன் அந்த அன்பை எப்பொழுதுமே ஆராதியுங்கள். எப்பொழுதுமே உங்களுடன் உள்ள அந்த அன்பை நேசியுங்கள், கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அழகான விஷயம் இல்லையா? நாமும் அதை அடிக்கடி செய்ய வேண்டும். இந்த செல்ஃப் டாக், செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் நிறைய நேரம் மறந்து போயிடுறோம். அதனால அப்பப்பொழுது அந்த கண்ணாடியில் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு அழகான புன்னகை, இதை கொடுப்பதே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அதை கண்டிப்பாக செய்யுங்க. மற்றவர்களை பார்க்கும் பொழுது முதல்ல வர வேண்டிய விஷயம் அந்த புன்னகை தான். அதை எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள், இதை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலே போதும், பெரிய பெரிய மாற்றங்கள் தானாகவே நடந்துவிடும். சரி, அடுத்து சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ நம்ம மற்றவர்கள் கூட இந்த உறவுகள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கு. ஆனால் மற்றவர்கள் நமக்கு ஏதேனும் பிரச்சனை தரும் பொழுது, சரி நாம சரியா தான் இருக்கோம், அதான் நடுநிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறதாலும் சரி. ஆனா நிறைய நேரம் மற்றவர்கள் இந்த உறவில் இருக்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகளால், செய்கைகளால் நம்மளை காயப்படுத்துகிறார்களே உறவில். அப்பொழுது நாம் என்ன செய்வது? அந்த நேரத்தில் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அப்பொழுது அவர் கடவுள் சொல்றார், ஒரு நாள் வரும், அது நீ காயப்படாமல் இருக்கும் அந்த ஒரு நாள் உனக்கு வரும். அந்த ஒரு நாளில் தான் நீ நீ என்ன நீ அத என்ன விஷயம் என்பதை நீ கண்டிப்பாக உணர்வாய். அதாவது என்ன விஷயம்னா, அந்த உறவில் நீ ஏன் இருக்கின்றாய், அந்த உண்மையான காரணம், ஏன் அவர்கள் உன்னிடம் சேர்ந்திருக்கிறார்கள், நீயும் அவர்களும் ஏன் இந்த உறவில் இருக்கின்றீர்கள் என்கின்ற அந்த விஷயமே உனக்கு அன்றைக்குத்தான் புரியும். அது வரைக்கும் உனக்கு புரியாது. அது வரைக்கும் அவங்க சொல்றது உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். என்னைக்கு உனக்கு அந்த உண்மை புரியுதோ அன்னைக்கு உனக்கு அந்த கஷ்டமே உனக்கு இருக்காது அப்படிங்கிறாரு. சரியான விஷயம்தான் இல்லையா? அது சரி, இதெல்லாமே உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு விஷயம்தான். இது உன்னுடைய அந்த ஆன்மாவின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயம். இது அந்த ஆன்மாவின் ஒரு வேலைதான். ஏனென்றால் நீ இந்த உறவில் இருப்பது என்பது அந்த மேன்மையை புரிந்து கொள்வதற்காகத்தான். அந்த ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு புரிதல் தான். அந்த தெளிவான ஒரு விஷயம் தெளிதல். அந்த தெளிவு தான் உனக்கு அது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகான விஷயம். அதனால நீ எந்த ஒரு நேரத்திலும் அந்த பலியோடனையோ இல்லை அந்த அந்த ஹர்ட்ஃபுல்னஸ் சொல்றோம் இல்லையா, அதனாலேயோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ என்ன செய்கிறார்களோ நீ திரும்பவும் அதே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயமே தேவையே கிடையாது. முதலில் நீ உனக்கு உண்மையாக இரு. அதாவது மற்றவர்கள் சொல்லியது
அது உனக்கு எப்படி இருக்கின்றது, how you feel about yourself. அந்த ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுதோ இல்ல ஒரு செயலை செய்த பொழுதோ உனக்கு எப்படி உண்மையாக இருக்கிறது, அதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும்.